ரொம்ப அவசரமா பண தேவையில இருக்கிற உங்களுக்கு மணி பவுல் கிரியேட் பண்ணலாமா? எஸ், அதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணலாமா? யார் யாரெல்லாம் இந்த வரலட்சுமி விரதத்தை தவற விட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த வீடியோ அமைய போகுது. ஆமாங்க, இதை நீங்க எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் பண்ணலாம். உங்களோட பூஜை அறையிலயோ, நீங்க பூஜை செய்யும் மெடிடேஷன் செய்யும் இடத்துலயோ, அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுடைய வீட்டின் நிலைவாசல் பகுதிக்கு ரைட் சைட்லயோ லெஃப்ட் சைட்லயோ நீங்க அதை வச்சு மெயின்டைன் பண்ணலாம். 1 month உங்க வீட்டில் அதை வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை டிஸ்போஸ் பண்ணலாம். ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் தவிப்பீங்க. எஸ், இப்ப வாங்க மணி அட்ராக்ஷன் பவுல் எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல ஒரு காப்பர் வெசல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த காப்பர் வெசல்ல ப்ரொடெக்ஷனுக்காக கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆகர்ஷண சக்திக்காக பச்சை அரிசியை போட்டுக்கோங்க. மணி அட்ராக்ஷன் அண்ட் அபாண்டன்ஸ்க்காக உங்ககிட்ட இருக்கிற காயின்ஸ் அண்ட் நெருப்புல எரியாம இருக்கிற அளவு சேஃபா ரூபாய் நோட்டுகள் இருந்தாலும் அதை உருட்டி அந்த ரைஸ்லயும் அந்த சால்ட்லயும் சொருவிடுங்க. ஓகேங்களா? இப்போ நடுவுல இருக்கிற இடம் காலியாக இருக்குமா, அந்த இடத்துல லவங்க பட்டை பொடியையும் மஞ்சள் பொடியையும் நீங்க போட்டுடுங்க. ஓகேங்களா? இப்போ போட்டுட்டு பச்சை நிற குபேர விளக்கு நீங்க எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சை நிற மெழுகு கேண்டில் நீங்க அது மேல ஏத்தலாம். ஓகேங்களா? இதுல முக்கியமானது ஹர்ப்ஸ் சேர்க்கறதா இருந்தாலும் நீங்க சேர்க்கலாம். லவங்கப்பட்டை இல்லாம உங்ககிட்ட இந்த தைம், ஓகேங்களா, இல்லைன்னா லாவெண்டர் இந்த மாதிரியான ஹர்ப்ஸை வீட்டில் வளர்க்குறீங்கன்னா அதையும் நீங்க சேர்த்துக்கலாம். உங்க மணி பவுல் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ உட்காந்து அந்த வெள்ளை நிற உப்பு அரிசி அது மேல நீங்க வச்சிருக்கிற மஞ்சள் நிற மஞ்சள் பொடி, ஓகே, லக்ஷ்மிஹரமான லக்ஷ்மி அட்ராக்ட் பண்ணக்கூடிய மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் லவங்க பட்டை பொடி, இது இல்லாம சுருள் பட்டை இருந்தாலும் நீங்க சைட்ல சொருகி வச்சுக்கலாம். அப்போ சைட்ல காயின்ஸு, சுருட்டின ரூபாய் நோட்டுகள், சுருட்டின லவங்க பட்டை, அப்புறம் பே லீஃப். அந்த பே லீஃப்ல நீங்க என்ன எழுதணும் அப்படின்றத ஃபேஹூ சிம்பிள், அட்ராக்ஷன் ஆஃப் மணி அண்ட் வெல்த் ஃபேஹூ சிம்பிள் நான் போட்டோல கொடுக்குறேன். அண்ட் இன்ஃபினிட்டி சிம்பிள் எழுதிக்கலாம். அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அது நீங்க கண்டிப்பா எழுதணும். ஐ அட்ராக்ட் அபண்டன்ஸ், இல்லைன்னா ஐ அட்ராக்ட் மணி, அப்படி இல்லைன்னா ஐ ஆம் எ மணி மேக்னெட் அப்படின்னு எழுதிட்டு இப்போ இந்த கேண்டில் உட்காந்து பத்த வைங்க. அந்த விளக்க பத்த வைங்க. அந்த விளக்கு எரிந்து குளிர வரையும் நீங்க அமைதியாக தியானத்துல உங்களுடைய மெடிடேட்டிவ் ஸ்பேஸ்ல உட்காந்து அது எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட வீட்டின் நிலவாசல் பகுதியிலோ இல்ல நீங்க அந்த மெடிடேஷன் இடத்துலயே அந்த ரூம்லயே நீங்க அதை விட்டுட்டு 1 மாதம் கழித்து அந்த காயின்ஸ் எல்லாம் எடுத்து உங்க பர்ஸ்லயோ உங்க பீரோலயோ உங்க லாக்கர்லயோ அப்படி இல்லைன்னா நீங்க வேலை செய்யக்கூடிய கல்லா பெட்டிலயோ போட்டுட்டு அதை செலவு பண்ணக்கூடாது. மீதி இருக்கிறத நீங்க ஒரு பச்சை கலர் துணியில கட்டி நீங்க ரிவர்லயோ இல்ல லேக்லயோ இல்ல குளத்திலயோ நீர்ல நீங்க விட்டுறலாம். சாக்கடையிலயோ எரிக்கிறதோ பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான விஷயம் பண்ணும்பொழுது உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் நடக்கும். எனக்கு இமீடியட் மணி தேவை அப்படி என்னும் பொழுது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் விரிஸ்ட்ல 520714 அப்படின்ற மணி அட்ராக்ஷன் இமீடியட் அன்எக்ஸ்பெக்டட் வழியில எதிர்பாராத வழிகள்ல இருந்து பண வரவு ஏற்படுறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் விரிஸ்ட்ல 520714 அப்படின்ற நம்பரை கிரீன் கலர் பென்ல எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் இமீடியட் அட்ராக்ஷன் ஆஃப் மணி, மணி மேக்னெட்டா மாறுங்க. வெல்த்தை பெருகிட்டே போங்க. ஒரு சின்ன தாற்பயம், அதுல ஒரு பெரிய வரவு என்னன்னா இறைக்கிற கிணறு தான் சொரக்கும். அது நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போனது. ஸோ தான தர்மங்கள் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இன் ரிட்டர்ன்ஸ் இந்த யூனிவர்ஸ் அபாண்டன்ஸை கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.